இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா வாங்க. நான் அதுக்கு 3 தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 4 8 பல்லுக்கிட்ட எடுத்துக்கிட்டேன். மிளகு சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். சட்டி வச்சுக்கிட்டு ஆயில் விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி 3 எடுத்து வச்சுருந்தேன்னா அதை அப்படியே கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும், சரிங்களா? மிளகு சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி விடுங்க. ரொம்ப ஈஸி இந்த மீன் குழம்பு, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி வச்சதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே சட்டியில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு நல்லா பொரிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் பூண்டு பல் ஒரு 10 பல்ல வந்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம வந்து டைரெக்டாக வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு வதக்கி விட்டுருங்க அந்த மசாலாவை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம புளி கரைச்சல் வந்து எடுத்து வச்சுருப்போம். நம்ம வந்து புளி தண்ணியை நல்லா கரைச்சி அதில் வந்து ஊற்றிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு வந்து நம்ம வந்து தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப புளிப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் மாங்காவும் ஆட் பண்ணுறதுனால நான் கொஞ்சமாக தான் புளி தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ, நீங்கள் எவ்வளோ மீன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1 கிலோ மீன் எடுத்து குழம்பு வைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 100 கிராம் புளி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை கிலோ தான் வந்து ஃபிஷ் எடுத்துருக்கேன். பச்சை மிளகா போட்டால் எனக்கு வந்து ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். சட்டியில் வச்சாலே நம்மளுக்கு வந்து மீன் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து மாங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கட் பண்ணி ஒரு குட்டி குட்டி மாங்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுருக்கோங்க. ரொம்ப வந்து கிளறாதீங்க, ஏன்னா மீன் வந்து உடஞ்சிரும். பாருங்கள், நல்லாவே மீன் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. பார்க்கும்போதே நல்லா தெரியும் உங்களுக்கு. வந்து நான் எவ்வளோ கட்டியாக வந்து குழம்பு கரைச்சி விட்டாலுமே நம்ம ஃபிஷ் போட்டோடனே நம்மளுக்கு கொஞ்சம் குழம்பு வந்து தண்ணியாக தான் ஆகும். ஆனால் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து குழம்பு வந்து வச்சுக்கலாம். நான் வந்து முட்டையும் நம்ம வந்து சைடில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபிஷ் குழம்புல முட்டை போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த நல்லாயிருக்கும். ஏன்னா மீன் குழம்புக்கு முட்டை வச்சு சாப்பிட்டா தான் அந்த ஒரு, ஏன்னா எங்கள் வீட்டில் எங்களுக்கு அந்த மாதிரி தான் பண்ணி தருவாங்க எங்கள் அம்மா. அதனால் நாங்கள் அப்படியே நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். நல்லா மீன் குழம்புல வந்து எனக்கு மீன்லேயே வந்து வால், நடுப்பகுதி அதெல்லாம் விட எனக்கு தலை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதில் இருக்கிற மீன் குழம்புல ஒரு தலையை எடுத்து போட்டு ஒரு பச்சை மிளகாய் வச்சு ஒரு மாங்காய் வச்சு முட்டை வச்சு சாப்பிட்டேன் பாருங்கள், அடிபொலியாக இருந்துச்சு. நீங்களும்